உங்களுடைய தாட்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் ஸ்டேபிளா இருக்குன்னா, நீங்க ஒரு செல்ஃப் ரெகுலேட்டட் பெர்சனா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி ஒரு செல்ஃப் ரெகுலேட்டட் ஸ்டேட்ல இருக்க ஒரு பெர்சனுக்கு, இந்த வீடியோல சொல்லப் போற 3 முக்கியமான அவுட்கம்ஸ் அவங்க லைஃப்ல பார்ப்பாங்க. ஸோ செல்ஃப் ரெகுலேஷன் ஒண்ணும் பெருசா இல்லங்க. நம்மளுடைய எமோஷன்ஸ கரெக்ட்டா மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்மளுடைய எண்ணங்களும், பிஹேவியர்ஸும் ஆட்டோமேட்டிக்காவே சரி செய்யப்படும். நம்ம டே டு டே லைஃப்ல நெறையா ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரஷன் அண்ட் ட்ராமா, பேனிக் அந்த மாரி நெறையா எமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஒரு ஹியூமன் நெறையா ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்னதான் நடந்தாலும் தன்னை கரெக்ட்டா பார்த்துக்கிட்டு அந்த லைஃப்ப எடுத்துட்டு போற பெர்சன் தான் செல்ஃப் ரெகுலேட்டட் பெர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு செல்ஃப் ரெகுலேட்டட் பெர்சனா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இந்த 3 அவுட்கம்ஸ் உங்க லைஃப்ல கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க. என்னுடைய பேர் யூஜின். நான் ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். உங்களுக்கு கவுன்சிலிங் அண்ட் லைஃப் கோச்சிங் ரிலேட்டடா ஹெல்ப் வேணும்னு தோணுச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. செல்ஃப் ரெகுலேட்டட் பெர்சனுக்கு கிடைக்கிற முதல் பெனிஃபிட் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட். ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை நோக்கி தான் எல்லாருமே ட்ராவல் பண்ணிட்டுருப்போம். என்னதான் நமக்கு நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தாலும், இல்ல லைஃப்ல வந்து நெறைய கோல்ஸ் இருக்கு. கார் வாங்கணும், வீடு வாங்கணும், வெக்கேஷன் போணும். ஆ இல்ல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல ஆ பசங்களுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்ல இடத்துல படிக்க வைக்கணும், ஃபாரின் அனுப்பணும் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரிலேட்டட் விஷயமும் இருக்கும். கோல் ரிலேட்டட் விஷயமும் இருக்கும். இதெல்லாம் எண்ட் ஆஃப் த டே ஒரு ஹியூமன் அடைஞ்சுட்டான், பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் எண்ட் ஆஃப் த டே போற ஸ்டேட்டு ஃபுல்ஃபில்மென்ட் ஸ்டேட் தான். ஸோ ஒரு கோல் இருக்கு. ஒரு அத அடைய 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம். இல்ல சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரிலேட்டட் திங்ஸ் அது வந்து ரிசால்வ் ஆக ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னா, அந்த மனுஷன் வந்து கடைசி வரைக்கும் அந்த ஃபுல்ஃபில்மென்ட் ஸ்டேட்ட அந்த கோலோ, அந்த விஷயமும் முடியறப்ப தான் ரீச் பண்றான். பட் ஒரு செல்ஃப் ரெகுலேட்டட் பெர்சன் அவனுக்கு எமோஷன்ஸ கரெக்ட்டா ஹேண்டில் பண்றது தெரியறதுனால, என்னதான் வந்து லைஃப் சிச்சுவேஷன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும், தனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் டிலே ஆனாலும், அவங்க வந்து என்னைக்குமே ஒரு ஃபுல்ஃபில் ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. நீங்களே ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்க லைஃபே எடுத்து பாருங்க. சில விஷயங்கள் நெனச்ச மாரி நடந்திருக்காது. இல்ல அ ஒரு விஷயம் எதிர்பார்த்து போயிருப்போம் நடந்திருக்காது. ஆனா, நீங்க வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்டா இருந்திருந்தீங்க அப்டின்னா, சில நேரங்கள்ல அந்த விஷயத்த தள்ளி வச்சுட்டு அடுத்த விஷயங்கள நீங்க பார்க்க போயிருவீங்க. ஸோ, ஒரு ஃபுல்ஃபில்டான லைஃப்ப லீட் பண்றதுக்காக தான் எல்லாருமே நோக்கி ஓடிட்டுருக்கோம். உங்க எமோஷன்ஸ பெட்டரா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுச்சு அப்டின்னா, உங்க லைஃப் ரொம்ப ஈஸியாயிடும். எதனாலனா நீங்க ஆட்டோமேட்டிக்காவே ஃபுல்ஃபில்மென்ட்க்கு போயிருவீங்க. ஸோ, ஃபுல்ஃபில்மென்ட் ஸ்டேட்டுக்கு ரீச் ஆன உடனே வந்து உங்களுக்கு வந்து லைஃப் ரொம்ப ரொம்ப ஈஸியாகறத ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ, எமோஷன்ஸ ஸ்டேபிளா மேனேஜ் பண்றதுனால கிடைக்கிற பிரைமரி ஃபர்ஸ்ட்டு விஷயமே ஃபுல்ஃபில்மென்ட் தான். அடுத்து கிடைக்க போற விஷயம் வந்து, ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல நம்ம லைஃப்ப ஹேண்டில் பண்ணிட்டுருப்போம். அதுலேருந்து நம்ம வெளில வந்திருப்போம். நீங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, லைஃப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா, ஆங்ஸைட்டி நிறைஞ்சு வாழ்ற பீப்பிள் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைய வந்த மாரி வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்கன்னு பெரிய சாய்ஸஸ் எதுவும் எடுக்க மாட்டாங்க. இல்ல வந்து ஒரு விஷயம் வருதுன்னா, இல்ல ஒரு ஒரு விஷயத்தினால, ஒரு நபர்னாலயோ, ஒரு சூழ்நிலைனாலயோ ஃபியரோ, ஆங்ஸைட்டியோ, ஸ்ட்ரெஸ்ஸோ வருதுன்னா, அவங்க அந்த ஆங்ஸைட்டிய அப்படியே எடுத்துட்டு எமோஷன்ஸ ப்ராசஸ் பண்ணாம, எதனால அந்த ஆங்ஸைட்டி வருதுன்னு ஒரு அவேர்னஸ் கூட இல்லாம, அப்படியே அந்த ஆங்ஸைட்டி, அந்த எமோஷனோடயே ட்ராவல் பண்ணி அந்த விஷயத்த ரொம்ப நாள் வாழ்ந்துட்டுருப்பாங்க. பட் நீங்க வந்து ஒரு செல்ஃப் ரெகுலேட்டட் பெர்சனா எமோஷன்ஸ ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டதுக்கப்புறம், நீங்க வந்து உங்க லைஃப்ப உங்க கண்ட்ரோலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிப்பீங்க. என்னதான் எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன்ஸ் எப்படி போயிட்டுருந்தாலும் சரி, ஒரு வேளை உங்க ஜாப் சரியா அமையாம இருக்கலாம். இல்ல வந்து பீப்பிள் உங்கள இன்சல்ட் பண்ணலாம். இல்ல வந்து வேணும்ட்டே உங்கள வந்து இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண வைக்கிற மாரி நெறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்படி எது நடந்தாலும் நீங்க வந்து சரி, ஓகே. இந்த மாரி விஷயங்கள் நடக்குது. இது வேணுமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு, அத கான்ஷியஸா நீங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ, அன்றாடம் நடக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லாம, உங்க லைஃப்க்கான ஒரு ஃபுல் பிக்சர் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த விஷயம் நமக்கு வேணும்? எது வேணாம்? எது நமக்கு இம்பார்ட்டன்ட், இம்பார்ட்டன்ட் இல்ல? எதுக்கு எந்த அளவு வெயிட்டேஜ் குடுக்கணும்? எதுக்கு வெயிட்டேஜ் குடுக்கக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு, உங்க லைஃப் அண்ட் உங்கள பத்தின ஒரு 360 டிகிரி அவேர்னஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இந்த அவேர்னஸ் வந்து உங்க லைஃப்லேருந்து ஆட்டோ பைலட் மோட்லேருந்து வெளியில வந்து, நீங்க லைஃப்ப சூஸ் பண்ணி நீங்க வாழ்ற மாரி உங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ் அமைய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து இதனால செல்ஃப் ரெகுலேட்டட் ஆகி கிடைக்கிற செகண்ட் பெனிஃபிட் இது. 3வது பெனிஃபிட் வந்து, நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான உங்களுக்கு ஒரு எனர்ஜியும், ஒரு இன்டென்ட்டும் ஸ்ட்ராங்கா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும்.
ஸோ மேனிஃபெஸ்டேஷன் வந்து இப்போது ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சரி, லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை வந்து மென்டல் ஹெல்த் ரிலேட்டட் ஸ்பேசஸ்லையும் வீடியோஸ்லையும் சரி, அதிகமாக பேசப்படுற விஷயம் வந்து மேனிஃபெஸ்டேஷன். அதுக்கு பாப்புலராக சொல்லப்படுற விஷயம் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி ப்ராக்டிஸ் நீங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சருக்குள்ளே போனாலும் சரி, மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டடாக கடைசியில் வந்து உங்கள் எனர்ஜியை ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தது தான் அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ப்ராப்பரான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ் குடுக்குற கோச் உங்களுக்கு அப்படி தான் வச்சுருப்பாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஒரு ஃபுல்ஃபில் ஸ்டேட்டுக்கு வராம உங்களால ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண முடியாது. பட் வந்து நீங்க ஒரு எமோஷனலி ஸ்டேபிளான பெர்சனா இருக்கீங்க, ஒரு செல்ஃப் ரெகுலேட்டட் பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷனுக்கான எனர்ஜியும், அந்த இன்டென்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். அந்த பாயிண்ட்லேருந்து நீங்க ஒரு லைஃப்ப கிரியேட் பண்ற பெர்சனாவே நீங்க மாறிடுவீங்க. ஸோ லைஃப்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஆம், கிளாரிட்டி, ஃபோக்கஸ், மேனிஃபெஸ்டேஷனுக்கான இம்பார்ட்டன்ஸ் அண்ட் லைஃப்பை உங்கள் விதத்துக்கு ட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, நீங்கள் பேசிக்காக ஒரு செல்ஃப் ரெகுலேட்டட் பர்சனாக மாறுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எமோஷன்ஸை எப்படி ஸ்டேபிளாக வச்சுக்கணும், எமோஷன்ஸை எப்படி சரியாக மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் செல்ஃப் ரெகுலேட்டட் பர்சனாக மாறிடுவீங்க. அண்ட் நீங்க செல்ஃப் ரெகுலேட்டட் பெர்சனா மாறிட்டீங்கன்னா, உங்க எமோஷன்ஸ் ஒண்ண நீங்க மேனேஜ் பண்ணிட்டீங்கனாலே போதும். எனர்ஜிய பேலன்ஸ் பண்ணணும் பத்தி யோசிக்க தேவையில்ல. சக்ரா ஹீலிங் பத்தி தேவையில்ல. அஸ்ட்ராலஜி பத்தி தேவையில்ல. பிளானட் வானத்தில இன்னைக்கு பெயர்ச்சிகள் எப்படி இருக்கு? யூனிவர்ஸ் என்ன சொல்லுது? கர்மா என்ன இருக்கு? அப்படிங்கிறத பத்தி நீங்க எத பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். என்ன ரீசன்னா, இது எல்லாமே வந்து உங்க எமோஷன்ஸ் மூலியமா தான் உங்க லைஃப்குள்ள எடுத்துட்டு வர முடியும். இப்போ வந்து என்னதான் உங்களுக்கு சனி தசை நடக்குது அப்படின்னா, எல்லாமே உங்க லைஃப் ஈவெண்ட்ஸா வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எமோஷன்ஸ்ல தான். ஸோ வந்து அப்படிப்பட்ட எமோஷன்ஸ நீங்க கரெக்ட்டா மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே, உங்க லைஃப்ப பெட்டரா எடுத்துட்டு போறதுக்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அமைஞ்சிரும். நீங்க ஃபுல்ஃபில்டா மாறிடுவீங்க. லைஃப்ப உங்க கண்ட்ரோல்ல எடுத்துப்பீங்க. அண்ட் மோர் ஓவர் உங்க லைஃப்ல என்ன கொண்டு வரணும், என்ன கிரியேட் பண்ணணுங்கிறதுக்கான இந்த மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜியும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும். ஸோ நீங்க வந்து நம்ம சேனல ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலோட ஐடியாவே வந்து எப்படி ஒரு எமோஷ்னலி ஸ்டேபிளான பெர்சன ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு கவுன்சிலிங் அண்ட் மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக ஹெல்ப் வேணும்னு தோணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.